என்னோட ஸ்டைலில் பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாதாரணமாக வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிட்டு அதில் வந்து பெப்பர் போட்டு தான் நம்ம சிக்கன் பண்ணுவோம். இதில் வந்து நான் முதல்ல ஒரு பவுடர் மாதிரி அரைச்சி அதுக்கப்புறம் அந்த பவுடரை சேர்த்து பெப்பர் சிக்கன் பண்ண போகிறேன். முதல்ல நம்ம சிக்கனை உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு அரை மணி நேரம் நல்லா மேரினேட் பண்ணி செப்பரேட்டாக மாற்றி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண போகிறது எல்லாமே குட்டி குட்டி பீஸாக கட் பண்ண போகிறோம். இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், கொத்தமல்லி இது எல்லாமே கட் பண்ணிக்கலாம். தக்காளியும் பொடிசாக தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம கட்டிங் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பவுடர் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதில் வந்து சீரகம், மல்லி, அதுக்கப்புறம் மிளகு, 2 காஷ்மீரி மிளகாத்தூள் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை வந்து பவுடர் பண்ணிக்கலாம் நம்ம பெப்பர் சிக்கனுக்காக. நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, சின்ன வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கணும். பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா உடஞ்சி வரணும். உடஞ்சி வந்ததுக்கப்புறம் தான் சிக்கன் போடணும். நம்ம அதில் தக்காளி உடஞ்சி வந்திருக்கு. சிக்கன் போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இந்த டைமில் என்ன பண்ண போகிறோம்னா கவர் பண்ணி ஒரு 5 to 6 minutes குக் பண்ண போகிறோம். இந்த சிக்கனில் தண்ணியெலாம் வெளியே வந்துடும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கன் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி திருப்பி நல்லா பரட்டி விட்டுட்டு கவர் பண்ணி ஒரு 5 to 7 minutes குக் பண்ணிங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துடும். சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த மசாலா வந்து நம்ம ட்ரை பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி போட்டிங்கன்னா நம்ம சுவையான பெப்பர் சிக்கன் ரெடி. And always remember this, everybody can cook and everybody has to cook.